கிளாட் எக்ஸாம் டிசம்பர் 1 நடந்தது. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிசம்பர் 8 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்லேயே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் நம்ம மெசேஜ் வரும். மெசேஜ் பார்த்துட்டு நம்ம வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நம்மளோட ஸ்கோர் கார்டை பார்த்துக்கலாம். ஸ்கோர் கார்டில் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் அப்டெயின் பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா ரேங்கிங் என்ன, கேட்டகரி ரேங்கிங் என்ன, எஸ்சி எஸ்டி பிசின்னா நம்ம ஆல் இண்டியாவில் என்ன ரேங்கிங்கில் இருக்கும், இல்லை ஸ்டேட் ரேங்க் என்னவாக இருக்கும், விமன் கேண்டிடேட்டாக இருந்தால் ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவாக இருக்கும், ஸ்டேட் ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்கோர் கார்டில் வந்துடும். இந்த ஸ்கோர் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஃப்யூச்சர் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.